சத்தான பழங்களை வச்சு குச்சி ஐஸ் செம்மையா நசுக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. தண்ணி உதவிட்டு போடு. எடுத்து வை. மாதிரி வருது. ஓடுது அழிப்பலாம். அவ்வளவுதான் அவ்வளவுதானே. அது ரொம்ப நிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. இந்த மாம்பழத்து பேர் என்னதா? இதுக்கு பேரு மாம்பழம். நீ சொல்ற நல்ல அந்த பழத்து இது வலிச்சு போடுற பழத்தை தொடாதையா, கை வலிக்குது. நீ அந்த பழத்தை எடுத்துக்குற என்கிட்ட. நானும் கத்தி வச்சிருக்கேன்டா. நீ இந்த பழத்தை எடுத்து கொஞ்சம் கொட்டையோட சேர்த்து நறுக்குங்க பாசுக்கு. இல்ல மாப்பிள்ள, காலையில இருந்து பார்த்தா வேலை தான்டா முக்கியம். பழத்தை எடுத்து ஏன்னா நல்லா தான் இருக்கு. நீங்க போட்டு அமுக்காத. நீங்க சத்த சும்மா. நாங்க முதல்ல இருந்து அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்க வந்து நறுக்குங்க. ரெண்டே நறுக்கி கொடுங்க, நாங்க ரெண்டே தட்டிக்கிறோங்க. நறுக்கி கொடுக்குறதுல 20 ரூபா சார். என்னது அதை எடுத்து ஒண்ணு கூட நீ அப்படியே நான் இப்படியே பிரட்டி போட்டுறேன். பழம் எடுத்து தரேன். வேகமாக பார்க்கணும், அதே நேரத்தில் கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் தட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நறுக்கிட்டியா? இன்னும் 10 பழம் தான் இருக்கு. அள்ளிப்போடு. இந்தா மாணிக்கம் அவர்கிட்ட வச்சுக்கிட்டீங்க இந்த வம்பலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அள்ளி போடலாம். நீ இதை உரிஞ்சு எட்டல் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரியா? தப்பாலாம் நினைக்கக்கூடாது. நீ சொல்லா வீடில் யார் சொல்லுவா நீலவே கரண்ட் இல்ல ஊருக்கு கரண்ட் இழுத்து தரேன். நீ பிளாடி பக்கர். நான் போடுறேன். இரும்பு டெஸ்ட் வருமா? இப்படி வளர்க்குறாங்க. முடிஞ்சுனே. இதை முடிச்சுட்டு நம்ம மூணாருக்கு போமா? கண்டிப்பா அண்ணன் கூட்டி போறோம்ன்றுச்சு. விடுதலை பண்ணுங்க. இருக்குது தெரியாம வாய விட்டணும். அன்னைக்கே சொல்லி கொடுக்கும்போது கவனிக்கல. ஆமா, பாடம் நடத்தையில தூக்கு கை 4 ஆம்ஸ் டைட் ஆயிடுச்சு. ஏய் தம்பி, உள்ள கொட்டிட கூடாது. உள்ள மட்டும் ஒரு முடிஞ்சா ஊத்திக்கிட்டே இரு. ஒன்று அமுக்காம விட்டு எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்த்தனா கொஞ்சம் கரெக்டாக இருக்குல்ல சட்டி? கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் டவுட்டு தானே குட்டி. உன்னை நினைக்கும் போது கொஞ்சம் டவுட் இல்லை. முத்து நினைக்கா சாப்பாடே சொல்லி டம்ளர் தான் சொல்றது. எத்தனை ஊத்திருக்கான் பாரு. அவர் 6வது போறாப்ல. ஆனா ஊத்தும் போது பேசணும்னு வச்சுக்கவே. மச்சான்லேருந்து வாங்கிட்டு போயிட்டு தோசை படைக்கு எடுத்து வைங்களா விரும்புறேன்னு. சரி தானே வச்சுட்டேன். பார்த்து இதே இந்த மூடி கொஞ்சம் பெருசா இருக்கு. கடா கொச்சி வச்சிருந்தேனே காணா. குச்சியாலியாங்கடா தாத்தா. வெட்டுனது கீழே இதில் 2 அட்டையை 10 அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வேகமாக பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் கூட தாண்டா தம்பி ஆரம்பிச்சேன். அதை நான் சாப்பிட்டு கண்ணு தெரியல. உன் தொடையில் உட்காந்துக்கிட்டா நல்லா உட்காந்துக்க. தாத்தா இப்போதான் இழுத்துட்டு வரோம். அப்போலாம் கட்டியாக வந்துடும்.
குழம்பு வைக்க வெங்காய தக்காளி நறுக்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ. தாத்தா குழம்பு வச்சு மஞ்சள் கலர் நல்லா வந்துரு. குச்சி பிடிக்காம எடுத்துருங்க. திராட்சை இல்ல கருப்பு கலர்ல அண்ணே பச்சை கலர் 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 ஐஸே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. ஒடிச்சு விடாம எடுங்க. அதெல்லாம் அழகா வருது அண்ணே. நம்ம ஐஸ் மாடுதியா அப்படி மஞ்சள் வாடா 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 வாடா. ஐஸ் இப்போ எல்லாம் கூலிங் போயிடுச்சு. கரெக்டாக எடுக்கிறதுக்கு நல்லா வருது, ஈஸியாக வருதுப்பா. ரெடியா ஃபஸ்ட்டியா? அடுத்த பக்கம் போறியா? நீனே ரோஸு பிங்குன்னு நிற்க போறியா? கீழே உள்ளது நையும் தூறு அதெல்லாம் அந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் நஞ்சது. ரெண்டு இருக்கோ கொண்டா கொண்டா. மாம்பழத்தில் ஒரு 3, கிவியில் ஒரு 3. மாலா நம்ம வீடிக்கானே நான் சொன்ன மாதிரி அதில் 3, அதில் 2 கோதுமையில சி மாதுளையில். மாசா இருக்கு மாப்பிள. மேலே கிரீம் இருக்கும்ல. நீ அந்த ஆளுல பழைய சத்துல பாதாம் பழம் ஊத்தி அடிச்சான்ல. ஐயனாரு மாம்பழம் மாதுளம்பழம் உறிஞ்சில காற்று. ஆனால் இது என்ன லேசாக பிடிச்சி கிடக்கு. புளிக்குது. கிராமங்களில் சின்ன வயசில் குச்சி ஏசு சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளவு குச்சி ஏசு பிடிக்கும். இன்றைக்கி அதே மாதிரி நம்மளே பழங்களில் குட்டி குட்டியாக குச்சி ஏசு, மாம்பழம், மாதுளம்பழம், கிவிப்பழம், திராட்சை பழத்தை வச்சு நம்மளே ஐஸ் செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே இந்த மாம்பழம் ஐஸ்லாம் அப்படியே மாங்கனி அப்படியே வாய்க்கில் வச்சா அப்படி இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. திராட்சை பழம் சொல்லவே தேவையில்லை. மாதுளம்பழம்லாம் அப்படியே அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்குது. இதில் வில்லை யாருன்னா இந்த கிவி பழத்துக்காரன் தான். இவன் தான் புளிக்கிறான். எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராச்சு. இவன் லைட்டாக புளிக்கிறான். மற்றபடி ஐஸ் வேறு லெவல். வெயிலுக்கு உருகுது, அப்படியே உருகி ஊற்றுது. அதுதான் ஐயா 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 யாரும் எடுத்துக்கிறீங்க என்ன?